கல்விக்கு வந்து அரசியலில் முழு நேரமாக வரத்துக்கு முன்னாடி கல்விக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அது ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர்கள் தேவைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நாளைய எதிர்காலம், அவர்கள் தான் வந்து நாளைய வாக்காளர்கள். இப்போ உண்மையாகவே நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்லை ரிலேட்டிவ்ஸும் சரி, உங்கள் சித்தப்பா இல்லை உங்கள் மாமா, சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸு அப்பாவோ யாருன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவரை வந்து திருத்த பாருங்கள், அவர் வந்து சரி பண்ண பாருங்கள். கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு சில பேர் இருப்பாங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, அவங்கள கூட நம்ம ஓரளவுக்கு திருத்த பார்க்கலாம். ஸோ நாடு வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போகும். பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வழிகாட்டி. சப்போஸ் ஒரு அப்பா வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னா அவரை பார்த்து வந்து அவங்க பசங்களும் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கு வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து நம்ம தளபதி வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேலேயும் வரும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இது வரும். ஹலோ மை டியர் மக்களை, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து பயங்கர மாஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த போதைப் பொருள் பற்றி பேசுனதாக இருக்கட்டும், சே நோ டு ப்ளஷர், சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு வந்து மாணவர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து அதை சொல்ல வச்சதாக இருக்கட்டும், ஒரு தலைவனாக மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணனாக வந்து சூப்பராக வழி நடத்ததாக இருக்கட்டும், செம்ம ஸ்பீச்சுங்க. அடுத்த மந்த் நடக்க போகிற ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி பேசுவாரான்னு தெரியல, ஆனால் இதை விட பயங்கரமாக பேசுவாருன்னு மட்டும் தெரியுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து போக முடியல. பட் இருந்தாலும் அங்கேருந்து சில நண்பர்கள் வந்து சில வீடியோ கிளிப்ஸ்லாம் நடத்திருக்காரு. அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸு தளபதி பேசுனதை வந்து நான் சின்ன சின்னதாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க. பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன். I'll see you soon. ஸோ சான்ஸ் இல்லை, பயங்கரமாக பின்னிட்டார். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இன்றைக்கி வந்து கல்வி விருது வழங்கும் விழா வந்து நடத்தியிருக்காரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் இருக்க ராமச்சந்திர கான்வர்சேஷன் ஹாலில் வந்து இந்த விழா வந்து நடந்துச்சு. இப்போ கூட நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் வீட்டில். ஸோ ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சம மாதம் வந்து ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலையும் முதல் 3 இடம் பிடிச்ச மாணவ மாணவிகளுக்கு வந்து ப்ரைஸும் அன்பளிப்பும் ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். அவர் வந்து மனுஷன் பயங்கரமாக பேசியிருக்காருங்க. கல்விக்கு வந்து அரசியலில் முழு நேரமாக வரத்துக்கு முன்னாடி கல்விக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அது ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். போன வருஷம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வந்து அவர் பண்ணார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக வந்து அவர் இந்த விழா வந்து நடத்தியிருக்காரு. அது ரொம்பவே பயங்கர ஹாப்பி. எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம தளபதியோட ரசிகர்களும் சரி, தோழர்களுக்கும் சரி பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர்கள் தேவைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா நாளைய எதிர்காலம், அவர்கள் தான் வந்து நாளைய வாக்காளர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரியரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன் படித்த மாணவ மாணவிகள் கூட ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதையும் கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி, நண்பரோ சரி, இல்லை ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையாகவே நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி, இல்லை ரிலேட்டிவ்ஸோ சரி, உங்கள் சித்தப்பா இல்லை உங்கள் மாமா, சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸு அப்பாவோ யாருன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவரை வந்து திருத்த பாருங்கள், அவரை வந்து சரி பண்ண பாருங்கள். ஸோ தளபதி சொன்ன மாதிரி தான்,
சே நோ டு ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் வந்து சொல்ல சொன்னார். திருப்பி சொல்லி உறுதிமொழி வந்து ஏற்றாங்க எல்லா மாணவர்களும் வந்து. அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸும் சரி, நம்ம இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் சரி, இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்து வந்து கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு சில பேர் இருப்பாங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, அவங்கள கூட நம்ம ஓரளவுக்கு திருத்த பார்க்கலாம். ஸோ நாடு வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போகும். நீங்களும் இதை பற்றி யோசிக்கணும் ரொம்பவே. ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வழிகாட்டி. சப்போஸ் ஒரு அப்பா வந்து குடிகாரராக இருந்தாருன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னா, அவரை பார்த்து வந்து அவங்க பசங்களும் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. அது உங்கள் ஹெல்த்துக்கு தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளபதி வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃப்ரீ அட்வைஸ் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கு வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து நம்ம தளபதி வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. சப்போஸ் மாநாடு வந்து மதுரையிலையும் நடக்கலாம், இல்லை கோயம்புத்தூர்லேயும் நடக்கலாம், இல்லை திருச்சிலையும் நடக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு மேலேயும் வரும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இது வரலாம் தமிழ்நாடு இந்தியா வரலாறுலேயே அந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்காது. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், நான் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அது வரலும் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்க.